Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم حسب الذين اجترحوا السيئات أن نجعلهم كالذين آمنوا وعملوا الصالحات سواء محياهم ومماتهم ساء ما يحكمون وقال النبي صلى الله عليه وسلم إن لله خواص يحييهم في عافية ويميتهم في عافية ويدخلهم الجنة في عافية أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருளும் ஈருலக நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக. இறை இல்லமாம் புனித கஅபத்துல்லாஹுவை மீண்டும் மீண்டும் தவாஃப் செய்யவும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலா ஷரீஃபை ஜியாரத்து செய்யவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் தகுதிமிக்க முதல்வர் ஹஸ்ரத் கிபிலா அவர்களே, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாதுமார்களே, மாணவ சகோதரர்களே, மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் கண்ணியமான நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமான எனது இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய இந்த நிகழ்வில் மறைந்து வாழும் மகான்களும் அவர்களில் மாணிக்கமும் என்ற மகுடத்தின் கீழ் உரை நிகழ்த்துவதை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அல்லாஹ் என்னிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகளை முதலில் நானும் கேட்கக்கூடிய எல்லோரும் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அபுல் பஷர் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இவ்வுலகில் தோன்றக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் படைப்பின் நியதியை ஒன்று போலவே ஆக்கியிருக்கின்றான். ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலகத்தில் அல்லாஹ் முதலில் ஆன்மாக்களை படைத்தான். அதன் பின்பு ஜசதுகளில் உயிரோடு இந்த உலகத்தில் வாழ வைத்தான். மரணிக்கச் செய்து பர்ஸகுடைய வாழ்க்கைக்கு பின்பு ஆகிரத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உட்படுத்துகிறான். இப்படி எல்லா மனிதர்களுக்கும்
படைப்பின் நியதியை ஒன்று போலவே ஆக்கியிருக்கின்றான். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள், மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூல்மார்கள், அவர்களுடைய சத்திய உத்தம தோழர்கள், அவர்களுடைய வழியை பின்பற்றி வாழக்கூடிய மகான்களான வலிமார்கள், இவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பல்வேறு அந்தஸ்துகளாக அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான். உலகில் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல. ஹாதியன்களாக, மஹ்தியன்களாக, முர்ஷிதீன்களாக இவர்கள் வாழ்ந்த அந்த உயர்வான வாழ்க்கையின் வெளிப்பாடாக இவர்கள் இந்த உலகத்தில் இருந்து மறைந்ததற்கு பின்பாக பர்ஸகுடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த வாழ்க்கையிலே அவர்களை ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் எவ்வாறு உயிரோடு வாழ்ந்தார்களோ அதை போலவே பர்ஸகுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஜீவிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் உயர்வான ஸ்தானத்தின் அடிப்படையில் அல்லாஹ் பர்ஸகிலே அவர்களை பன்மடங்காக உயர்த்தி இருக்கின்றான். அன்பிற்கினியவர்களே, இந்த அடிப்படையிலே மூமின்களில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் நபிமார்கள், அவர்களுக்கு அடுத்தபடியாக இறைநேச செல்வர்களில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் நபிமார்களின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள், அதற்கு அடுத்தபடியாக இறைநேச செல்வர்கள். இப்படியாக அவர்களிலேயே பல படித்தரங்களே இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இறைநேசர்கள், இறை ஓப்புக்கு ஆளான நல்லடியார்கள், அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பன்மடங்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை இவ்வுலகிலேயும் சரி, பர்ஸகை தொடர்ந்து ஆகிரத்திலேயும் அவர்களை கண்ணியமாக வாழ வைக்கின்றான். இவர்களை குறித்துத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்ற முன்னோர்கள், அவர்களின் வழியை நல்ல முறையில் பின்பற்றக்கூடிய சாலிஹீன்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே இவர்களை குறித்து குறிப்பிடுகிறான். அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற காரணத்தால் உலகிலேயே அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். ஆகிரத்திலே இதைவிட மிக உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் பெறுகிறார்கள். வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், மகான்கள் எல்லாம் அவர்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்புவதற்கு அவர்கள் மீது உண்டான முஹப்பத்தும் பாசமும் அவசியம். அவர்கள் மீது உண்டான மரியாதையை விளங்கி அவர்கள் மீது உண்டான கண்ணியத்தை வளர்த்து கொண்டால்தான் உலகத்திலும் சரி மறு உலகத்திலையும் சரி அவர்களுடைய அந்தஸ்தை முழுமையான விளங்கியவர்களாக நாம் ஆக முடியும். நாம் ஆரம்பமாக நபிமார்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நபிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், பர்ஸகுடைய வாழ்க்கையில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நமக்கு மிஅராஜுடைய நிகழ்வுகள் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய விண்ணேற்ற பயணத்திலே
அவர்கள் சந்தித்த நபிமார்கள் லட்சக்கணக்கான நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழ வைத்தது, 7 வானங்களிலேயும் நபிமார்களிடம் உரையாடியது, சொர்க்க நரகங்களை பார்த்தது, அல்லாஹ்விடத்தில் சம்பாஷணை செய்தது. குறிப்பாக சொல்ல போனால் சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு மிக பெரும் பாக்கியம், 9 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்தில் அனுப்ப செய்து 5 நேர தொழுகையாக குறைத்த அந்த மிகப்பெரிய ஆலோசனை, இவைகள் எல்லாம் நமக்கு தெளிவாக பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. நபிமார்கள் இவ்வுலகில் இருந்து மறைந்து விட்டாலும் கூட அவர்கள் உயிரோடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ள ஒரு ஜீவிதமான ஒரு வாழ்க்கையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. அத்தோடு நின்று விடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மிஅராஜுடைய பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டும் பொழுது சொன்னார்கள், மரர்து ஃபீ மூஸா லைலத உஸ்ரிய பி இன்தல் கஸீபில் அஹ்மர் வ ஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபீ கப்ரிஹி. நான் மிஅராஜுடைய பயணத்திலே ஒரு செம்மேடான பகுதி சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரை கடந்து நான் செல்கின்ற பொழுது அவர்களுடைய கபரில் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இதா மாத்தல் இன்சானு இன்கத அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை தொட்டுமுண்டான இபாதத்துகள் அமல்கள் எல்லாம் நிறைவு பெற்று விடுகிறது. ஆனால் இங்கே சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். இந்த உலகத்திலிருந்து அவர்கள் மறைந்தாலும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்ததை போலவே ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம். அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அருமை சஹாபாக்களுக்கு, நான் சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றேன். அவர்கள் இன்ன அடையாளங்களோடு அவர்கள் காட்சி தருகிறார்கள். அவர்கள் தல்பியா முழக்கத்தோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றேன். அவர்கள் இன்ன அடையாளங்களோடு இருக்கிறார்கள். அவர்களும் தல்பியா முழக்கத்தோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிற்கு வந்த நபிமார்களை எல்லாம் அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் அருமை சஹாபாக்களுக்கு. அன்பிற்கினியவர்களே, இந்த அறிவிப்புகள் எல்லாம் நமக்கு எதை அறிவிக்கிறது, எதை தெரிவிக்கிறது? நபிமார்கள் அவர்கள் இந்த உலகில் இருந்து மறைந்தாலும் கூட, இந்த உலகில் இருந்து அவர்கள் மறைந்திருந்தாலும் கூட அவர்கள் இது போன்ற ஸ்தலங்களில் ஹாதிராகிறார்கள். அவர்களும் அந்த இபாதத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக இவைகள் எல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹயாத்தி கைருல்லக்கும் வ மமாத்தி கைருல்லக்கும், என்னுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு சிறந்தது, நான் இந்த உலகத்திலிருந்து மரணித்து போனாலும் அது உங்களுக்கு ஹைர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அது ஹைர் தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்களுடைய மரணம் எப்படி நமக்கு ஹைராக இருக்கும்? சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஅரது அலைய அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஃபமா ரஅய்து மின் கைரின் ஹமித்துல்லாஹ அலைஹி வமா ரஅய்து மின் ஷர்ரின் இஸ்தக்ஃபர்து லக்கும், நான் நல்ல காரியங்களை ஹைரான அமல்களை பார்த்தால் நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன், ஏதேனும் தவறான பாவமான காரியங்களை நான் பார்த்தால் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு சிறப்பிற்குரிய ஒரு அம்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றும் கூட சமுதாயத்திற்காக வேண்டி சமுதாய சிந்தனையோடு அவர்கள் நமக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு ஜீவிதமானது.
இதோடு நின்று விடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத், என் மீது ஸலவாத் ஓதுவதை அதிகப்படுத்துங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூலத்துன் அலைய, உங்களுடைய தொழுகைகள் எனக்கு உங்களுடைய ஸலவாத்துகள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, மார்க்கத்தில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் வந்துவிடாமல் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அருமை சஹாபா பெருமக்கள் அப்பொழுதே எல்லா கேள்விகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு நமக்கு பதிலை பெற்று தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கைஃப துஅரது அஅமாலுனா வகது பலீத, உங்களுடைய உடல் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டதற்கு பிறகு எங்களுடைய அமல்கள் உங்களுக்கு எங்கனம் எடுத்து காட்டப்படும், அதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரமல் அர்ல அன் தஅகுல அஜ்ஸாதல் அம்பியா, நபிமார்களின் புண்ணியமான அந்த உடல்களை, பூ உடல்களை பூமி தின்பதை விட்டும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். அவருடைய பூ உடல்கள் மண்ணில் பாதுகாக்கப்படுகிறது. அதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று விடவில்லை, ஃபநபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸகு, அல்லாஹ்வுடைய நபி ஹய்யாகவே இருப்பார், உயிரோடுவே இருப்பார். யுர்ஸகு, அவர்களுக்கு அங்கே ரிஸ்கும் வழங்கப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துகிறார்கள், நபிமார்களின் உடல்கள் மண் அரிக்கப்படுவது கிடையாது, அவர்களுடைய உடல்கள் பாதுகாக்கப்படுகிறது. அதுபோல அவர்களுடைய ரூஹும் அவர்களோடையே இருக்கிறது. ஃபநபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸகு. அன்பிற்கினியவர்களே, ரிஸ்க் அளிக்கப்படுகிறது என்று சொன்னால் வாழ்க்கையின் அடையாளம் தான். உலகில் வாழ்பவர்களுக்கு தான் ரிஸ்க், மரணித்து போனவர்களுக்கு ரிஸ்க் கிடையாது. அன்பிற்கினியவர்களே, சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களுடைய உலூஹியத்தை தஃபா செய்கின்ற முகமாக அல்லாஹ் கூறுகிறான், கானா யகுலானி தஆம், அந்த ரெண்டு பேரும் உணவை சாப்பிடுகிறார்கள். சாப்பிடுதல் என்பது மனிதனுடைய தன்மை. அவன் எப்படி இலாஹியத்தை, உலூஹியத்தை அவன் எப்படி பெற முடியும் என்று அல்லாஹ் அந்த விஷயத்தை தஃபா செய்கிறான். அதுபோல இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஸ்க் அளிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது வாழக்கூடிய ஒரு மனிதனுக்குத்தான் அந்த ரிஸ்க் என்ற அம்சம் சொந்தமாகும். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்லாமல் எல்லா நபிமார்களும் எல்லா மகான்களும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது நமக்கு இங்கே தெல்ல தெளிவாக புரிகிறது. அன்பிற்கினியவர்களே, இதுபோலத்தான் நபிமார்கள் எப்படி ஹயாத்தாக இருக்கிறார்களோ இதே போலவே இறையன்பை பெற்ற அருமை சஹாபா பெருமக்கள் அவர்களும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலிருந்து மறைந்தாலும் கூட ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஜீவிதத்தை இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அங்கே கூட்டி பெருக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண், உம்மு மெஹ்ஜன் என்று சொல்லப்படக்கூடிய பெண். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் அருமை சஹாபாக்களிடம், உம்மு மெஹ்ஜன் எங்கே, உம்மு மெஹ்ஜன் எங்கே என்று கேட்கிறார்கள். அதற்கு அருமை சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நேற்றைய தினம் அந்த பெண் இறந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள், அவர்களை நாங்கள் கஃபன் செய்து தஃபன் செய்து விட்டோம், அவர்களை அடக்கம் செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். என்னிடத்தில் ஏன் தெரிவிக்கவில்லை, அந்த பெண் இறந்ததை எனக்கு ஏன் தகவல் சொல்லவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்களை இரவில் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நாங்கள் விட்டுவிட்டோம். துல்லூனி அலா கப்ரிஹா, அவர்களுடைய கபரை எனக்கு அறிவித்துக் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டு கபருக்கு அருகில் நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நெடிய நேரம் துஆ செய்தார்கள். துஆ செய்துவிட்டு வாயில் தனது கையை வைத்துக் கொண்டு ரகசியமாக ஏதோ பேசுவதை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு அருகில் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மையத்திடம் பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் பேசுவது அந்த மையத்து கேட்கிறதா? நீங்கள் பேசுவது அந்த மையத்து கேட்கவா செய்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கேட்கிறதா?
நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த மையத்து பதிலும் சொல்லுகிறது, நான் சொல்வதை கேட்கவும் செய்கிறது, அதற்கான பதிலையும் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் கேட்டேன் அந்த பெண்ணிடத்திலே, யா உம்ம மிஹ்ஜன் ஐயு அமலின் வஜத்தி இன்தல்லாஹி கைரா, உன்னுடைய அமல்களில் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தந்த நல்ல அமல் எது? நீ செய்த அமல்களிலேயே மிக உயர்ந்த அமலாக அல்லாஹ் கருதி உன்னை கௌரவித்தது எந்த அமலுக்கு? அந்த பெண் சொன்னார்கள், கும்மு மஸ்ஜிதுக்கு யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மஸ்ஜிதின் நான் கூட்டி பெருக்கிய குப்பைகள், அவைகள் தான் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தியது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிப்பது என்ன? சஹாபாக்கள் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றாலும் கூட அவர்களால் பேச முடியும், அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெல்ல தெளிவாக அறிவிக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஷுஹதாக்கள் விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கூறுகிறான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாவுன் வலாக்கின் லா தஷ்உரூன். அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு வீர மரணம் அடைந்த சஹாபிகள், அவர்களை நீங்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வேறொரு வசனத்தில் வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். இங்கேயும் அல்லாஹ் அதே போல சொல்கிறான், அவர்கள் அஹ்யாக்களாக இருக்கிறார்கள், அவர்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அவர்களும் உலகில் ஆத்மார்த்தமான ரீதியிலே ஒரு தத்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஜீவிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உடலும் பாதுகாக்கப்படுகிறது, அவர்களுடைய உடலையும் மண் அரித்து விடுவது கிடையாது. அன்பிற்கினியவர்களே, வலீத் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னரின் ஆட்சி காலம். உமையாக்களுடைய ஆட்சியிலே அஸ்ரு தஹ்பி, பொற்காலம் என்று குறிப்பிடுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்தை. இவர்களுடைய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து வாழக்கூடிய புனிதமான அந்த ரவுலா ஷரீஃபினுடைய கட்டடம் ஒரு பகுதி இடிந்து விடுகிறது. அதை செப்பனிட்டு சீர் செய்யும் பணியில் முடுக்கி விடுகிறார்கள். அந்த செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுது திடீரென்று ஒரு கபரில் இருந்து ஒரு பாதம் வெளியே தெரிகிறது. மக்கள் பதறிவிட்டார்கள், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதமாக இருக்குமோ? மக்கள் எல்லாம் அச்சப்பட்டு போனார்கள். அங்கே இருந்த உர்வா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி மாஹிய கதமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ் மீது சத்தியமாக இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் கிடையாது, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாதம். அன்பிற்கினியவர்களே, வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலம் அது ஹிஜ்ரி 60 இருக்கும் என்று கருதுகிறேன். அவ்வளவு காலமாக அவர்களுடைய உடல் பாதுகாக்கப்படுகிறது. அவர்களுடைய பாதத்தை கொண்டு, அவர்களுடைய காலை கொண்டு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை அடையாளம் காண முடிகின்ற அளவுக்கு அவர்கள் உடல் பாதுகாக்கப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, இதே போல சஹாபிகளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கிறது. அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி 30 வருடங்கள் கழித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கனவிலே தோன்றி சொல்கிறார்கள், அன்னையே, எனது கபரில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது, என்னை தோண்டி என்னை வேறு இடத்தில் நல்லடக்கம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த விஷயத்தை செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள். நேற்றைய தினம் இதுபோல் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் வந்தார்கள். அவர்களுடைய கபரில் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது, என்னை வேறு கபரில் அடக்குங்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்கின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கும் அது போலவே சொன்னார்கள். நேற்றைய தினம் இரவு என்னுடைய கனவிலும் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அதே தகவலை சொன்னார்கள். அவர்களும் சில சஹாபிகளிடம் ஆலோசனை செய்கிறார்கள். எல்லா சஹாபிகளும் சொல்கிறார்கள், எங்களுடைய கனவிலையும் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் வந்து சொன்னார்கள். சென்று அவர்களுடைய கபரை தோண்டி பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொன்னதைப் போலவே அவர்களுடைய மக்பரா ஷரீஃபில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது.
அவர்களை வெளியே எடுத்து பார்க்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, அவர்கள் எப்பொழுது அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அதே பொசிஷனில் அவர்களுடைய கஃன் தஃபன் துணி மாறாமல், அவர்களுடைய நறுமணம், அவர்கள் வீசிய அந்த நறுமணம் அது கூட மாறாமல் 30 ஆண்டுகளாக அப்படியே பாதுகாக்கப்பட்டார்கள் என்று வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இவைகள் எல்லாம் நமக்கு அறிவிக்கிறது, அருமை சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய உடல்களும் பாதுகாக்கப்படுகிறது. அவர்களும் இவ்வுலகில் ஒரு நித்திய ஒரு ஜீவனான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை போன்று தான் வலிமார்களான மகான்கள், இறைநேச செல்வர்கள். நேற்றைய தினம் ஜும்ஆ பைனில் பயானிலே ஹஸ்ரத் அவர்கள் தெளிவாக விளக்கி கொண்டிருந்தார்கள். வலிமார்களிலேயும் பல படித்தரங்கள் இருக்கிறார்கள். வலிமார்களிலேயும் ஏற்ற தாழ்வான படித்தரங்களில் உயர்ந்த அந்தஸ்தை பிடித்தவர்கள் நம்முடைய கௌசுல் ஆலம் சய்யிதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அன்பிற்கினியவர்களே, மகான்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அம் ஹஸிபல்லதீன அஜ்தரஹு ஸய்யிஆத்தி அன் நஜ்அலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். பாவம் செய்து பாவங்களால் தங்களுடைய உறுப்புகளை காயப்படுத்திக் கொண்டவர்கள் அவர்களும் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தார்களே, இவர்களும் இவர்களைப் போல் ஆக முடியுமா? சவாவுன் ஹயாத்துஹும் வ மமாத்துஹும். இந்த நல்லவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய மரணமும் சமம். இவர்கள் உலகில் வாழ்ந்த வாழ்க்கையும் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்றவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையும் சமம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தங்களுடைய கரங்களை நாசத்தின் பக்கம் போட்டு பாவங்களை சம்பாதித்தவர்கள் இறைநேச செல்வர்கள் மகான்களை போக ஆக முடியுமா? அவர்களுடைய வாழ்வும் மரணமும் சமம். அவர்கள் உலகில் மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நிகரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, அவர்களும் இது போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் ஹாதிராகிறார்கள். நம்மளுடைய துஆக்களுக்கும் அமல்களுக்கும் வசீலாவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வழியை பின்தொடர்பவர்களுக்கு வழி நடத்துகிறார்கள், நம்மோடு உலாவுகிறார்கள். ஆனால் அவர்களை பார்க்கக்கூடிய கண் நமக்கு இல்லை. அவர்களை பார்க்கக்கூடிய கண் நமக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய திருமுக தரிசனத்தை பார்ப்பதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு நமக்கு பாக்கியம் இல்லை. அன்பிற்கினியவர்களே, நாம் சுவாசிக்கின்ற காற்று நாம் பார்க்க முடிவதில்லை. காற்று இல்லை என்று ஆகிவிடுமா? நம்மை தாக்கி நோய் நொடிகளை ஏற்படுத்தக்கூடிய வைரசுகள் அவைகளையும் பார்க்க முடியாது, இல்லை என்று ஆகிவிடுமா? அதுபோல வலிமார்கள் மகான்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஜீவிதமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மோடு வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் பார்க்க முடியாது. அவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் பன்மடங்காக உயர்த்தி வைத்திருக்கின்றான். அன்பிற்கினியவர்களே, அவர்களுடைய குணாதிசயங்களையும் அவர்கள் உலகிலேயும் மறு உலகிலேயும் அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற அந்தஸ்துகள் உயர்வுகள் அவைகளை சொல்லி முடிக்க முடியாது என்று இருந்தாலும் கூட ஒரு சில எண்ணிக்கைகளில் நமக்கு அவைகளை வரையறுத்து தருகிறார்கள். அவைகளுக்குள் எல்லா விஷயங்களும் அவர்களுடைய அந்தஸ்துகளும் அடங்கி விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி ஹவாஸுன். அல்லாஹ்விற்கென்று பிரத்யேகமான சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவனுடைய படைப்புகளில் பிரத்யேகமானவர்கள். யுஹ்யீஹிம் ஃபீ ஆஃபியத்தின் வ யுமீத்துஹும் ஃபீ ஆஃபியத்தின் வ யுத்கிலுஹுமுல் ஜன்னத ஃபீ ஆஃபியத்தின். அவர்கள் உலகில் வாழ்கின்ற பொழுதும் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள், ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். உலகிலிருந்து மரணிக்கின்ற பொழுதும் விடைபெறுகின்ற பொழுதும் கண்ணியமாக மரணிக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை சிறப்பான முறையிலே சொர்க்கத்தில் நுழைய செய்கிறான். இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு உலகில் வலிமார்கள் மகான்கள் பெறக்கூடிய அந்தஸ்து என்ன? அவர்களுடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? அவர்களுடைய ஆகிரத்தின் பொழுது அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற அந்தஸ்துகள் என்ன என்பதை நமக்கு கிதாபுகளில் சில எண்ணிக்கைகளில் வடித்து தருகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, சொல்லுகிறார்கள்,
லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவர்கள் உலக வாழ்க்கையிலேயே சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்டவர்கள். உலகில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் சிறப்பான வாழ்க்கையின் தகுதிக்கு தகுந்தவாறு அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு ஆரம்பமாக சோபனம் சொல்லப்படுகிறார்கள். வஹும் யர்ஜூன லிகா அல்லாஹி வ ரிதல்லாஹ், ஆனால் அவர்கள் சொர்க்கத்தை தேடவில்லை, அவர்கள் சொர்க்கத்தினுடைய ஆசாபாசங்களை சுகபோகங்களை நாடவில்லை, அவர்கள் அல்லாஹ்வுடைய தரிசனத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் தேடுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு ஆரம்பமாக சோபனம் சொல்லுகிறான். உலகத்திலுடைய எந்த ஆசாபாசங்களுக்கும் தன்னுடைய உள்ளத்தில் இடம் அளிக்காதவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்துன் இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்பு என்று சொன்னார்களே. உலகில் உடலில் ஒரு துண்டு, ஒரு சதை துண்டு, அது சீர்பெற்றால் உடல் முழுவதும் சீர்பெறும், அது சீர்கெட்டால் உடல் முழுவதும் சீர்கெடும், அது உள்ளம் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட உள்ளத்தை பக்குவப்படுத்தியவர்கள் மகான்கள். அவர்களுடைய உடலும் உயிரும் அவ்வளவு புண்ணியமானது, அவைகளை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். வல்லதீன ஜிதனபு தாகூத் அன் யஅபுதுஹா வ அனாபு இலல்லாஹ் லஹுமுல் புஷ்ரா, யார் ஷைத்தான்களை வணங்குவதை விட்டும் புறக்கணித்து அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு விட்டார்களோ, வனாபு இலல்லாஹி லஹுமுல் புஷ்ரா, அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சோபனம். ஃபபஷ்ஷிர் இபாத், என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சோபனம் சொல்லுங்கள். அல்லதீன், அவர்கள் யார் தெரியுமா? யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அவர்கள் ஒரு சொல்லை கேட்டால் அதில் அழகானதை பின்பற்றுவார்கள், அவர்கள் அப்படியே அமல் செய்வார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சோபனம் செல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றானே. அதுபோல் மகான்களான வலிமார்கள் ஷேഖ்மார்கள் சொர்க்கத்தை கொண்டு உலகில் சோபனம் சொல்லப்படுகிறார்கள். இரண்டாவதாக சொல்கிறார்கள், யதகப்பலுல்லாஹு துஆஅஹும், அல்லாஹ் அவர்களுடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான், அவர்களை முஸ்தஜாபு தஅவாவாக ஆக்குகின்றான். வபில்லாஹி யப்சுரூன் வபில்லாஹி யஸ்மஊன் வபில்லாஹி யப்துஷூன் வபில்லாஹி யம்ஷூன், அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு பார்க்கிறார்கள், அல்லாஹ்வை கொண்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வை கொண்டு பேசுகிறார்கள், அல்லாஹ்வை கொண்டு பிடிக்கிறார்கள், அல்லாஹ்வை கொண்டு நடக்கிறார்கள். அவர்களுடைய சகலமும் அல்லாஹ்வாக மாறிவிட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னாலும் அல்லாஹ் கேட்கின்றான், அவர்கள் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கின்றான். நாம் தினமும் ஓதக்கூடிய முஹீத்தீன் மௌலூதிலே இமாம் தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். சய்யிதுனா கௌஸுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு அற்புத நிகழ்வு. அபுல் முலஃபர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் ஷேக்னா ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து சொல்கிறார், ஷேக் அவர்களே, நான் ஷாமுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி செல்ல நாடுகிறேன், என்னிடத்தில் 700 தீனார் மதிப்புள்ள பொருள் இருக்கிறது, அவைகளை கொண்டு நான் வியாபாரம் செய்து நல்ல லாபம் ஈட்டலாம் என்று நாடுகிறேன், துஆ செய்யுங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தோழரே, நீங்கள் இப்பொழுது போக வேண்டாம், உங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து இருக்கிறது, நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லி அந்த அபுல் முலஃபரை தடை செய்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம், ஒரு சீசன். அந்த நேரத்தில் ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்து விட்டார்களே என்ற மனவேதனையோடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். எதிர்ப்படுகிறார்கள் கௌஸுல் ஆலம் முஹீத்தீன் ஜெய்லானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யா அபுல் முலஃபர், என்ன உங்களுடைய முகம் வாட்டமாக இருக்கிறது, உங்களுடைய முகம் சோகமாக இருக்கிறது, என்ன காரணம் கேட்கின்ற பொழுது சொன்னார்கள், இதுபோல் நான் ஷாமிற்கு வியாபாரத்திற்கு செல்ல நாடினேன், ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு என்னை போக வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள், எனக்கு இதுபோல் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து இருக்கிறது என்று எச்சரித்தார்கள் என்று சொன்ன பொழுது முஹீத்தீன் ஜெய்லானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் செல்லுங்கள், தர்ஜிஉ சாலிமன் வ கானிமா, நீங்கள் சலாமத்தாக நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி நீங்கள் திரும்புவீர்கள், செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறார்கள்.
ஷேக் அவர்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அபுல் முதஃபர் செல்கிறார். ஷாமுக்கு சென்று நல்லதொரு லாபத்தை ஈட்டி 1000 தீனார்கள் மதிப்புள்ள லாபத்தை ஈட்டி அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். திரும்புகின்ற வழியிலே கலாவுல் ஹாஜத்திற்காக வேண்டி தன்னுடைய உடைமைகளை ஒரு இடத்தில் வைத்து விட்டு செல்கிறார்கள். தேவையை நிறைவேற்றிவிட்டு அப்படியே சென்று விட்டார்கள். வைத்த பொருளை மறந்து விட்டார்கள். அவர்களுடைய வியாபார கூட்டத்தோடு தங்கி இருக்கின்ற பொழுது தூக்கம் வருகிறது. தூங்குகிறார்கள். தூக்கத்தில் ஒரு கனவு. சில கொள்ளையர்கள் அவர்களை கொல்ல வருகிறார்கள். அவர்களை வெட்டவும் செய்கிறார்கள். துடித்து பதறி போய் விடுத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய கழுத்திலே இரத்தத்தினுடைய கரைகள் இருக்கிறது. அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, நாம் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய கலாவுல் ஹாஜத்திற்கு சென்றிருந்த பொழுது தன்னுடைய பொருளை மறந்து விட்டோம். ஞாபகம் செய்து கொண்டு ஓடோடி வருகிறார். அவர் வைத்த பொருள் அப்படியே இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு திரும்பி ஊரை வந்து அடைகிறார்கள். யாரை சந்திப்பது? ஹம்மாதை சந்திப்பதா, முஹீதீன் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திப்பதா? நம்மை அவர்கள் போக வேண்டாம் என்று சொன்னார்கள், இவர்கள் போய் என்று சொன்னார்கள். யாரை சந்திப்பது என்று குழப்பத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பட்டு சொன்னார்கள், யா அபுல் முதஃபர், வந்து விட்டீர்களா? இமாம் கௌசுல் ஆலம் முஹீதீன் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்காக வேண்டி 17 முறைகள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துஆ செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய துஆவின் பொருட்டால் உங்களுடைய கலாவில் கதிரில் நடக்க இருந்த அந்த கொலையையும் கொள்ளையையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா, கொலையை கனவிலேயும் கொள்ளையை மறதியிலேயும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மாற்றி விட்டான் அவருடைய துஆவின் பரக்கத்தினால் என்று ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அத்ஆஉ ரத்துல் கலா என்று சொல்வார்களே, வலிமார்கள் அவர்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கின்றான். அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்கின்றான். அவர்களுடைய துஆ முஸ்தஜாபு தாவாவாக ஆக்குகின்றான். அன்பிற்கினியவர்களே, அடுத்தபடியாக வலிமார்களுடைய அந்தஸ்துகளை குறிப்பிடுகிறார்கள். யுபஇதுஹும் அனில் மஆசி, அவர்களை பாவங்களை விட்டு அல்லாஹ் தூரமாக்குகின்றான். வயுகர்ரிபுஹும் இலைஹி, தன்னின் பக்கம் அவர்களை நெருக்கிக் கொள்கிறான். பிதௌஃபீகிஹி, அல்லாஹ் தன்னுடைய நல்லுதவியை கொண்டு அவர்களை நெருக்கிக் கொள்கிறான். அவர்கள் இபாதத்து செய்வதற்கான வாய்ப்பு வசதிகளை வழிவகைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிடுவதை போல ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, யார் நான் கொடுத்த செல்வத்திலிருந்து தான தர்மங்கள் செய்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல காரியங்களுக்கு நாம் லேசாக்கி வைக்கின்றோம். வஅம்மா மன் பகில வஸ்தக்னா, யார் உலோபித்தனம் செய்து யாருக்கும் கொடுக்காமல் வைத்துக் கொள்கிறார்களோ, இறையச்சம் இல்லாமல் நடக்கிறார்களோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவருடைய காரியங்களை அவருடைய அமல்களை நாம் கஷ்டமாக்கி விடுகிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குறிப்பிடுகிறானே, அதுபோல வலிமார்கள் அவர்களை அல்லாஹ் தன்னின் பக்கம் நெருக்கிக் கொள்கிறான். அவர்களை இழுத்துக் கொள்கின்றான். காந்தம் இருக்கே, காந்தம், அது கிட்ட இரும்பை கொண்டு போனா கிட்ட கொண்டு போக அதுவும் அப்படியே முன்னால வரும். காந்தத்தை இரும்பு கிட்ட கொண்டு போனா இரும்பு ஆட்டோமேட்டிக்கா முன்னால வரும். அதுபோல இரும்புக்கும் காந்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை போல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய வலிமார்களோடு தொடர்பை கொண்டிருக்கின்றான். அவர்கள் ஒமன் தகர்ரப மின்னி ஷிப்ரன், என்னை நோக்கி ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவர்களை நோக்கி தகர்ரபது மின்ஹு திராஆ, நான் அவரை ஒரு முழம் நெருங்கி போகின்றேன். ஒமன் தகர்ரப மின்னி திராஆ, என்னை நோக்கி ஒரு முழம் யாராவது நெருங்கி வந்தால் தகர்ரபது மின்ஹு பா, நான் ஒரு குடங்கை அளவுக்கு நான் அவரை நெருங்கி போகின்றேன். ஒமன் அத்தானி யம்ஷி அதைத்துஹு ஹர்வலா, என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவர்களை நோக்கி ஓடோடி போகின்றேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குறிப்பிடுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் தன்னின் பக்கம் சேர்த்துக் கொள்வதற்கான எல்லா அந்தஸ்துகளையும் அவர்களுக்கு வழங்குகிறான். ஏன்? அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி எல்லாவற்றையும் துறந்து விட்டார்கள். அல்லாஹுக்காக வேண்டி எல்லாவற்றையும் துறந்து விட்ட காரணத்தால் அவர்களை அல்லாஹ் தன்னின் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்கு பிரயாசைப்படுகிறான். அன்பிற்கினியவர்களே, அடுத்தபடியாக சொல்கிறார்கள், யுஹாரிபுல்லாஹு மன் யுதீஹிம் வ யஹ்மீஹிம், அவர்களை யாராவது நோவினை செய்தால் அல்லாஹ் அவர்களோடு போர் தொடுக்கிறான். மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப்,
என்னுடைய வலிக்கு யாராவது நோவினை கொடுத்தால் நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குறிப்பிடுகிறான். இறை நேசர்களை, இறை என்பர்களை, இறை காதலர்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஏதேனும் நோவினை ஏற்பட்டால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்வது கிடையாது. இமாம் மாரூஃபில் கர்ஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். சரியான மழைக்காலம், சேரும் சகதியுமாக பாதைகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்களை எதிர்பக்கத்தில் இருந்து ஒரு புதுமண தம்பதிகள் கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இமாம் மாரூஃபில் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாதம் பட்டு ஒரு சில சேர் துளிகள், சகதிகள் அந்த மணமகளின் உடையில் பட்டு விடுகிறது. இதை பார்த்து ஆத்திரப்பட்ட அந்த மனிதர் இமாம் மாரூஃபில் கர்ஹியை ஓங்கி அறைந்து விட்டார். வலிமார்கள் பொறுமைகளின் சொரூபிகளாயிற்றே, அப்படியே கன்னத்தை தடவி கொண்டு ஒண்ணுமே பதில் பேசவில்லை, வந்து விட்டார்கள். பக்கத்து தெருவிலே ஒரு மனிதர் புதிதாக ஒரு இனிப்பு கடையை திறந்திருக்கிறார். அவர் நதர் செய்திருக்கிறார், என்னுடைய கடையை யார் முதலில் கடந்து செல்கிறார்களோ அவருக்கு என்னுடைய இனிப்பு பலகாரங்களை நான் அவர்களுக்கு இது ஹதியாவாக நான் கொடுப்பேன் என்று நதர் செய்திருக்கிறார். இமாம் மாரூஃபில் கர்ஹி வருகிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் கடைக்காரனுக்கு ஒரே சந்தோஷம். என்னுடைய நதிரை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய வழி வந்து கொண்டிருக்கின்றார். அவரை சங்கை செய்யும் முகமாக அவர்களை அழைத்து வந்து அவருக்கு தன்னுடைய கடையிலிருந்து உண்டான பலகாரங்களை எடுத்து கொடுத்து அவர்கள் கையில் வைத்துக் கொண்டே அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், ஒரு தெருவில் செருப்பால் அடிச்சு இன்னொரு தெருவில் அல்வா தெரியே என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்கள் அந்த மணமகளை பார்க்கிறார்கள். ஓடோடி வருகிறாள், வந்து சொல்கிறாள், ஷேக் அவர்களே, என்னுடைய கணவர் உங்களை தெரியாமல் அடித்து விட்டார். நாங்கள் வீட்டிற்கு சென்றோம். வீட்டின் வாசல் படியில் கால் வைக்கும் முன்பே என்னுடைய கணவரின் உயிர் பிரிந்து விட்டது, அவர் மரணித்து விட்டார். இமாம் மாரூஃபில் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உன் மீது கொண்ட பாசத்தால் உன் கணவர் என்னை அடித்தார், என் மீது கொண்ட பாசத்தால் அல்லாஹ் உன் கணவரை அடித்து விட்டானம்மா. என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய வலியை கஷ்டப்படுத்தியவர்கள், நோவினைப்படுத்தியவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்களே, வலிமார்கள் விஷயத்திலே அல்லாஹும் அதே போலத்தான். அல்லாஹ் தன்னுடைய வலிமார்களை யாராவது கஷ்டப்படுத்தினால் உடனடியாக அவர்களுக்கு தண்டனைகளை கொடுத்து விடுகிறான். ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப் என்று சொல்கிறான். அன்பிற்கினியவர்களே, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாக்கின்றான். அஸ்வத் இப்னு கைஸ் யமனிலே நபித்துவத்தை தாவா செய்து கொண்டிருந்த காலம், சையதுனா அபுல் முஸ்லிமுல் ஹவுலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமனில் இருக்கிறார்கள். அவர்கள் சத்திய இஸ்லாத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். அவர்களை அஸ்வத் இப்னு கைஸ் அழைத்து நிர்பந்திக்கின்றான், என்னை நபியாக ஏற்றுக்கொள், என்னை நபியாக ஏற்றுக்கொள் என்று நிர்பந்திக்கின்றான். அவர்கள் மறுத்து விடுகிறார்கள், முடியவே முடியாது. அஸ்வத் இப்னு கைஸ் இறுதியாக ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ரூத் செய்த நெருப்பு குண்டத்தை போல ஒரு நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அதில் அபூ முஸ்லிமுல் ஹவுலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி போடுகிறான். அவர்களுக்கு அங்கே ஒன்றுமே ஆகவில்லை. அந்த நெருப்பு அவர்களை ஒன்றுமே செய்யவில்லை. அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். வேறு வழியின்றி அஸ்வத் இப்னு கைஸ் யமனில் இருந்து நாடு கடத்துகிறார் அபூ முஸ்லிமுல் ஹவுலானியை. அவர்கள் மதீனா வந்து அடைகிறார்கள். மதீனா வந்து அடைந்த பொழுது சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எழுந்து அவரின் பக்கம் ஓடோடி செல்கிறார்கள். அலஸ்த அப்துல்லாஹ் இப்னு அய்யூப், நீங்கள் அப்துல்லாஹ் இப்னு அய்யூப் தானே? கேட்டுவிட்டு அப்படியே அவரை கட்டி அணைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி லம் யமுத்னி ஹத்தா அரானி ஃபீ உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபீஹம் பில் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்பான ஒரு மனிதரை காட்டுகின்றவரை அல்லாஹ் என்னை மரணிக்காமல் வைத்தானே, அந்த அத்தகைய அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அன்பிற்கினியவர்களே, அவர்களை பாதுகாத்தான். அவ்வளவு பெரிய நெருப்பு குண்டத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். காரணம் என்ன? அவர்களை அல்லாஹ் நேசித்தான். அவர்களை அல்லாஹ் நேசித்தான். அவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறான், அவர்களை பாதுகாக்கின்றான்.
அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக சொல்கிறார்கள், வஅதல்லாஹு லஹும் பித்தம்கீனி ஃபில் அர்த் பிதத்பீகி தீனிஹிம். பூமியிலே, உலகத்திலே அவர்களை தன்னுடைய தீனை ஸ்திரப்படுத்தி அல்லாஹ் அவர்களை வாழ வைப்பதாக வாக்களிக்கின்றான். குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமா ஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம் வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்தலா லஹும் வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா. அல்லாஹ் அவர்களுக்கு எந்த மார்க்கத்தை பொருந்திக் கொண்டானோ அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் அவர்களை ஸ்திரப்படுத்துகிறான். தனக்கு ஈமானுக்கு பிறகு குஃப்ர் வந்து விடுமோ என்ற அச்சத்தை அல்லாஹ் அவர்களுக்கு மாற்றி விடுகிறான். வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா. குஃப்ரை குறித்து கவலை அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான், ரப்பனா லா துஸிக குலூபனா பஅத இத் ஹதைத்தனா என்று துஆ செய்யும்படி நமக்கு கற்றுத் தருகிறான். அங்கே வலிமார்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான், உலகத்தில் நீங்கள் வாழும் காலமெல்லாம் குஃப்ரை கொண்டு அஞ்ச தேவையில்லை. அல்லாஹ் பொருந்தி கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களுக்கு ஸ்திரப்படுத்தி வைக்கிறான். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக சொல்கிறார்கள் அல் கராமாத். வலிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிக உயர்ந்த அந்தஸ்து கராமாத். வலிமார்களின் கராமத்துகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலமும் நேரமும் ஒத்து வராது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வசதிகளையும் சங்கைகளையும் செய்து கொடுத்திருக்கின்றான். ஒரே ஒரு சாம்பிளுக்கு ஒரே ஒரு உதாரணம் குர்ஆனில் இருந்து சொல்கிறேன். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா வஜத இந்தஹா ரிஸ்கா. மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களிடத்தில் எப்பொழுது நுழைந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் கிடைக்காத கனிகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். வஜத இந்தஹா ரிஸ்கா, அந்த காலத்தில் அந்த உணவே கிடைக்காது, அப்படிப்பட்ட உணவுகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல தஆலா அவர்களை பெறச் செய்கிறான் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, அவர்களுடைய கராமாத்துகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை சங்கைப்படுத்துகிறான். அடுத்ததாக சொல்கிறார்கள், மௌத்துடைய நேரத்தில் அவர்களுடைய நிலைமை என்ன? உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இவ்வளவு சிறப்பம்சங்களோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய மௌத்துடைய நேரம் எப்படி இருக்கும்? அப்பொழுதும் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சோபனம். அப்பொழுதும் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்கிறான். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என்று அவர்கள் சொல்வார்கள். அபிஷ்ரு பில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் துஅதூன். ஏற்கனவே நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு மௌத்துடைய நேரத்திலேயும் அவர்களுக்கு சோபனம் சொல்கிறான். அன்பிற்கினியவர்களே, வலிமார்கள் அந்த நேரத்திலேயும், ஒரு பெரிய ஷேக், ஒரு வலி, அவர்களுடைய வஃபாத்துடைய நேரத்திலே, அவர்களுடைய மரண தருவாயிலே அவர்களை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள், அவர்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் வாழ்ந்த உயர்வான அந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு சொர்க்கம் தருவதாக அல்லாஹ் 20 வருஷத்திற்கு முன்னாலே வாக்களிச்சிட்டான். நான் 20 வருஷமா சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது, சொர்க்கத்தில் நான் தங்கக்கூடிய இடம் எனக்கு காட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நான் அல்லாஹுடைய முகத்தை விட்டும் என்னுடைய முகத்தை நான் திருப்பவே இல்லை என்று சொல்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, மௌத்துடைய நேரத்திலேயும் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்படுகிறது. ஆகிரத்திலே அவர்கள் மரணித்ததற்கு பின்பு ஆகிரத்திலே அவர்கள் ஃபுத்திஹ லஹு ஜமீஉல் அப்வாப், அவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்தில் எல்லா வாசல்களும் திறக்கப்படுகிறது. அவர்கள் என் நினைத்த நாடிய வாசலின் வழியாக உள்ளே நுழைவார்கள். வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா ஹத்தா இதா ஜாவுஹா ஃபுத்திஹத் அப்வாபுஹா. அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். மலக்குமார்கள் சோபனம் சொல்வார்கள், ஸலாமுன் அலைக்கும் திப்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன். அவர்கள் சோபனம் சொல்வார்கள். அவர்களுக்கு ஆகிரத்திலே சொர்க்கத்தில் அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை வழங்கப்படும். அன்பிற்கினியவர்களே, இறை நேசர்களுக்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 99 ரஹமத்துகளை சேமித்து வைத்திருக்கின்றான். இத்தஹரல்லாஹு லஹும் 99 ரஹ்மா. 99 ரஹமத்துகளை அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்காக வேண்டி சேகரித்து வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹலக மிஅத ரஹ்மத்தின் ஃபபஸ்ஸ
فبث بين خلقه رحمة واحدة وهم يتراحمون بها. அல்லாஹ் ரஹ்மத்தை 100 ரஹ்மத்துகளாக படைத்து ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும் உலகிலே அல்லாஹ் பரவச் செய்தான். அந்த ஒரு ரஹ்மத்தை கொண்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் கிருபை செய்து கொள்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அன்பிற்கினியவர்களே, மீதமுள்ள 99 ரஹ்மத்துகளை அல்லாஹ் நல்லடியார்களுக்காக வேண்டி சேமித்து வைத்திருக்கின்றான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு ரஹ்மத், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு ரஹ்மத்தை கொண்டு நாம் எவ்வளவு பெரிய ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு பெரிய ஒரு இன்பமயமான ஒரு வாழ்க்கையில் திளைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 99 ரஹ்மத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை கற்பனை செய்தாவது பார்க்க முடிகிறதா? அதை கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அதை அல்லாஹ்வும் குறிப்பிடுகிறான். அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹத்ர அலா கல்பி பஷர். எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் நினைத்து கூட பார்த்திராத அளவுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் சொர்க்கத்திலே. கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்கள் எதை விரும்பினாலும் கிடைக்கும், நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொண்டு வரப்படும். அல்லாஹ் 99 ரஹ்மத்துகளை கொண்டு நல்லடியார்களை சங்கைப்படுத்துகிறான். அன்பிற்கினியவர்களே, மஹ்ஷருடைய சமயத்திலே அவர்களுக்கு ஃபஸஉல் அக்பர் ஏற்படாது, பெரும் திடுக்கம். லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர், மிக பெரும் அந்த திடுக்கம் அவர்களை கவலை கொள்ள செய்யாது. அல்லாஹ் அவர்களை அபயமாக யமனூன மினல் ஃபஸஇல் அக்பர், அவர்கள் ஃபஸஉல் அக்பரை விட்டு நிம்மதியாக இருப்பார்கள். அன்பிற்கினியவர்களே, இப்படியாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்திலேயும் சரி ஆகிரத்திலேயும் சரி மௌத்துடைய சந்தர்ப்பத்திலேயும் சரி அவர்களை எல்லா வகையிலேயும் எல்லா மனிதர்களை விடவும் ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கைக்கு அவர்களை அல்லாஹ் உட்படுத்தி இருக்கின்றான். அன்பிற்கினியவர்களே, இந்த வலிமார்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய அன்பு, இவருடைய நேசத்தை கல்வில் சுமந்தவர்கள்தான், இவர்களுடைய மதிப்பு மரியாதையை விளங்கியவர்கள்தான் அவர்களுடைய தரங்கள் அதிகாரங்களை புரிந்து கொள்ள முடியும். நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சிமாவுல் மௌத்தாவாக இருக்கட்டும், வசீலா, இஸ்திகாசா, இது போன்ற விஷயங்களை நாம் நம்புவதற்கு முன்பாக வலிமார்கள் முதலில் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்பியாக வேண்டும். இதுதான் அடிப்படை. வலிமார்களை பற்றி நாம் நினைக்க வேண்டிய அடிப்படையான சிந்தனை. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் கேட்கக்கூடிய துஆக்களுக்கும் அமல்களுக்கும் வசீலாவாக இருக்கிறார்கள், நம்மை வழி நடத்துகிறார்கள் என்று நாம் முதலில் நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை கண்ணியப்படுத்தியவர்களாக நாம் ஆக முடியும். அப்படிப்பட்ட கண்ணியமான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரும். சாதாரணமாக ஒரு மனுஷனை நம்ம மதிக்கணும்னா அவனுடைய தன்மைகளை சிலதை நாம் விளங்கி வச்சிருக்கணும். அவனுடைய போஸ்டிங், அவனுடைய அந்தஸ்து என்னங்கிறத சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படின்னா தான் அவனை பற்றி உண்டான ஒரு மதிப்பு மரியாதை கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். இல்லை என்று சொன்னால் அவனை நாம் மதிக்கவா போகிறோம்? இன்றைக்கு வலிமார்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாம் குறைத்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சமும் அவர்கள் மீது பாசமும் பிரியமும் அல்லாதவர்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் சேர்வதிட்டும் பாதுகாக்க வேண்டும். வலிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் ஆரம்பமாக நம்ப வேண்டும். கௌஸல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஅரூஃபில் கர்ஹி ரலியல்லாஹுடைய கபருக்கு சென்றார்கள். சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் சொல்கிறார்கள். அங்கிருந்து பதில் வருகிறது, வலைக்கும் ஸலாம் யா சய்யித் அஹ்லஸ் ஸமான். இந்த காலத்தினுடைய தலைவரே வலைக்கும் ஸலாம் என்று பதில் வருகிறது. வலிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்புபவர்கள் தானே இந்த விஷயத்தை நம்ப முடியும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபருக்கு ஷேக் நாயகம் செல்கிறார்கள். அங்கே சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்கிறார்கள். அங்கிருந்து பதில் வருகிறது, வலைக்கும் ஸலாம் இன்னி அஹ்தாஜு இலைக பிஇல்மி தஸவ்வுஃப். உங்களின் பக்கம் தஸவ்வுஃபுடைய ஞானத்தை கற்பதற்கு எனக்கு தேவையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தஸவ்வுஃபுடைய ஞானத்தை உங்களிடத்தில் கற்க நான் தேவையாக இருக்கிறேன் என்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, உலகிலே மரணிக்கின்ற பொழுதும் கல்வியின் தேட்டத்தோடு மரணித்தவர்கள், உலகிலிருந்து விடைபெற்றதற்கு பின்பும் தஸவ்வுஃபுடைய அந்த கல்வியின் தேட்டமுடையவர்களாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய பர்ஸகுடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது பாருங்கள். அன்பிற்கினியவர்களே, வலிமார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
அல்லாஹ் ரசூலை பற்றிய இறையச்சத்தை போதிப்பவர்கள், அல்லாஹ் ரசூலை பற்றிய கண்ணியத்தை போதிப்பவர்கள், இறை நெருக்கத்தோடு கூடிய வாழ்வாதாரங்களை நமக்கு படித்து தருபவர்கள், கற்றுத் தருபவர்கள். அப்படிப்பட்ட இறைநேசர்களை நாம் உரிய வகையில் கண்ணியப்படுத்தினால் நாம் இறை முத்தகீன்களாக நாம் வாழ்வதற்கு தகுதி படைத்து விட்டோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒமையு அல்லிம் ஷாயிரல்லாஹி ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது இறையச்சத்தால் ஏற்பட்ட விளைவு என்று குறிப்பிடுகிறான். அன்பிற்கினியவர்களே, இறையினுடைய அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்று சொன்னால் எந்த ஒன்றை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ, எதை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமோ அதுதான் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், வல் புதுன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ். குர்பானி பிராணிகளை நாம் அல்லாஹ்வுடைய சின்னங்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறான். காரணம் என்ன? அவர்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் வருகிறது. அந்த குர்பானி பிராணிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி நாளை அறுக்கப்படக்கூடிய பிராணிகள். அதே போல எதையெல்லாம் பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அந்த சின்னங்களை கண்ணியப்படுத்துபவர்கள் அது இறையச்சத்தின் விளைவால் ஏற்பட்டது என்று அல்லாஹ் கூறுகிறானே, அப்படி என்றால் வலிமார்களும் ஷாயிருல்லாஹ், அல் அவுலியாவு மின் ஷாயிரில்லாஹ், வலிமார்களும் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் தான். காரணம், அல் அவுலியாவு இதா ருதுக்கிரல்லாஹ், வலிமார்கள் அவர்களை பார்க்கப்பட்டால் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படுகிறான். வலிமார்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறது. எனவே வலிமார்களும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட வலிமார்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களின் கபர்களை ஜியாரத்து செய்வது, அவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்வது, அவர்கள் மீது உண்டான மதிப்பு மரியாதைகளை நம்முடைய நெஞ்சத்தில் சுமப்பது, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய இறைச்சித்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வருவதற்கு காரணமாக அமையும். அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட வலிமார்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அல்லாஹ் நம் முன்னோர்களுக்கு தந்த ஈமானின் உறுதியை நமக்கு தந்தருள்வானாக. சுன்னத்துல் ஜமாஅத்தின் கொள்கைகளை, அதன் நிர்ணயங்களை நிலைநிறுத்தும் நிலை கலன்களாக அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை ஆக்கியருள் புரிவானாக. நாம் கேட்டதன்படியும் சொன்னதன்படியும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.